அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வீடியோவில் வைரல் குக்கி டின்டன் பார்க்க போகிறோம். பிஸ்னஸ்க்கு இருந்தாலும் சரி, அப்படி இல்லைண்டா ஹோம் யூஸ்க்கு இருந்தாலும் சரி, ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி தந்திக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ நான் அதுக்கு பவுலில் ப்ரௌன் சுகர் அதோட ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு நான் மெல்டட் பட்டரும் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். மெல்டட் பட்டர் பார்த்தீங்கன்னா வார்ம் டெம்பரேச்சரில் இருக்க வேணும். ஓகே, ஸோ இது வந்து சுகர் டிசால்வ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ட்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திக்கிறேன். ஸோ அதை பார்த்து உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும். ஸோ இதுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தப்பறம் நான் இதுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற எக் கொண்டு எட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அதையுமே எட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் அதையுமே எட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எட் பண்ணுவோம். நான் இதுக்கு ஃபுல்லாக எட் பண்ணிக்கொள்கிறேன். அதோட கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஒரு பேக்கிங் பவுடரும் எட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு 3 பேச்சஸாவது எட் பண்ணுறேன். அப்போ தான் மிக்ஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து போகிறோம். எகெயின் இன்னொரு பேச்சு எட் பண்ணிக்கொள்கிறேன். இது வந்து உங்களுக்கு சேவ் பண்ணி எட் பண்ணவும் மேலும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிங்கன்னா இதை மாதிரி நார்மலாகவும் எட் பண்ணிக்கொள்ளலும். ஸோ இதை எட் பண்ணி லம்ஸ் எதுவுமே ஃபோம் ஆகாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவை நீங்கள் எங்கேருந்தெல்லாம் பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்குமே தெரியும் என் சப்ஸ்கிரைபர்ஸ் எங்கேருந்தெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி. அதோட அவங்களோட ஃபேவரட் டிஷ் என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரை பண்ணிடணும். அதே மாதிரி எங்களோட சேனலில் வந்து 10K ரீச் ஆகிறதுக்கான கிவ்அவே கண்டெஸ்ட் நடந்து கொண்டிருக்குது. ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திக்கிறேன். ஸோ அதையுமே பார்த்து உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸஸ் வின் பண்ணிடணும். ஸோ எல்லாருக்குமே ப்ரைஸ் உண்டு. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். லக்கி வினர்ஸ்க்கு ப்ரைஸ் கட்டாயமிக்கும். ஓகே, ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தப்பறம் நான் இதுக்கு சாக்லேட் சிப்ஸ் எட் பண்ணிக்கொள்கிறேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சாக்லேட் சங்க்ஸும் எட் பண்ணிக்கொள்ளணும். ஓகே, ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தப்பறம் நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கொள்கிறேன். இது ஒரு 1 to 2 ஹவர்ஸ்க்கு மாதிரி நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் குக்கி டவ்க்கு வந்து பர்ஃபெக்ட் டெக்ஸ்டர் கிடைக்கும். அதோடு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது ஒலி பேப்பரால் கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். ஸோ நான் இப்போ இதை கிராம்ஸ் கணக்கில் மெஷர்மெண்ட் பண்ணிட்டேன். நான் இதை ட்ரெயினுக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறேன். பிகாஸ் பிஸ்னஸ் ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஈச் பால்ஸ் வந்து 100 கிராம்ஸில் நான் எடுத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 80 to 100 கிராம்ஸ் மெஷர்மெண்ட்ஸில் எடுக்கலாம். மினி ஃபாயில் பாக்ஸில் சேல் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி 100 கிராம்ஸ் பால் வந்து ஒரு ஃபாயில் பாக்ஸில் உங்களுக்கு செட் பண்ணி செல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இது மாதிரி நடுவில் ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு வேண்டிய சாக்லேட்டை வச்சுக்கொள்ளணும். மில்க் சாக்லேட் அப்படி இல்லைண்டா சாக்லேட்டும் உங்களுக்கு வச்சுக்கொள்ளணும். ஸோ நான் இன்றைக்கி ப்ளூபெர்ரி ஃப்ளேவர் சாக்லேட் தான் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இது மாதிரி உங்களுக்கு சாக்லேட் அப்படி இல்லைன்னா நட்டெல்லாம் உங்களுக்கு ட்ரை பண்ணலும். எவ்வளோ சாக்லேட் ஏகுதோ அவ்வளோக்கு உங்களோட ப்ராஃபிட்டும் கூட கெயின் ஆகும். ஓகே, ஸோ நான் இதை மாதிரி 7 inch ட்ரே டின்னில் செய்கிற சொட்டியும் எனக்கு 7 பால்ஸ் கிடச்சிது. 1 பால் வந்து 80 கிராம் அளவுக்கு கிடச்சிது. மற்றது எல்லாமே 100 கிராம்ஸ் தான். ஸோ எல்லாமே உள்ளுக்கு நான் சாக்லேட் வச்சு தான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஈச் ஃபாயில் பாக்ஸ்லேயே உங்களுக்கு ட்ரை பண்ணிடலாம். ஸோ நான் இன்றைக்கி ட்ரேயில் தான் ட்ரை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்த போகிறோம். இதை நான் பேக் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ப்ரீ ஹீட்டட் அவனில் வந்து நான் இதை பேக் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். 180 degree செல்சியஸில் 25 to 30 மினிட்ஸ் மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் பேக்ட் ஆகினோன்னே நான் இதை வந்து கொஞ்சமாக கூல் ஆகிறதுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணணும். ஸோ இதை வந்து உங்களுக்கு லெஸ் சாக்லேட் உங்களுக்கு எட் பண்ணி செல் பண்ணாமலும் அப்படி இல்லைண்டா மோர் சாக்லேட்டியாகவும் உங்களுக்கு செல் பண்ணலும். ஸோ நான் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக தான் சாக்லேட் எட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் பிகாஸ் ஹோம் சர்விங் சுட்டியும் ஸோ உங்களுக்கு வந்து மோர் சாக்லேட் ஏகிறது உங்களுக்கு நாட்டில் அப்படி இல்லைண்டா இன்னுமே சாக்லேட் செட் பண்ணலும். ஓகே, ஸோ இது மாதிரி பர்ஃபெக்டான குக்கி டின் ரெடி பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதோடு இதில் என்ன சரி டவுட் இருந்தால் கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஆல்சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள். அதோட என்னோட ரெசிபீஸை பார்த்து யாரெல்லாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ பாய்.